வலசை உதவும் கைகள் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க. கூடவே எல்லாருக்கும் தெரிந்த பெரிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கேண்டீன் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் வசதி இல்லாதவர்களுக்காக இந்த கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுக்குறாங்க. அதனால் இதை நீங்கள் எல்லோரும் இங்கே ஆகாரம் சாப்பிட்டு நீங்கள் ருசித்து எங்களோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மொத்தத்தில் வைக்கலாம். அவங்க வைக்கலாம். அங்க பாருங்க சார். அலர்வோம் வல்வினைவோம் அன்னை வீட்டில் பிறந்த சொல்லைவோம் போகா துயர்வோம் அந்த குணமதிய மாமருடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைத்தொழுதற்கால் பாதம் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துவக்கு நான் தருவேன். கோலம் செய்து உங்கள் கைமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழும் ஒன்றும் தா. தீபம் வச்சுங்க. மணி மாதிரி யாராவது சிரிச்சா நம்ம சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நீ காட்டுங்க வாங்க, 2 பேரும் வாங்க. நீங்க 2 பேரும் காட்டுங்க வாங்க. போங்க. மேடம் இப்போ நாம சென்னை பெரம்பூர்ல ஐஸ்வர்யா ஹோம்மேட் கிச்சனை நம்ம ஐயா டெல்லி கணேஷ் அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க. இந்த கிச்சனை துவங்குறதுக்கு நமக்கு உதவி பண்ண சிறந்த எழுத்தாளர், சிறந்த மனிதநேயம் அம்மா சிவசங்கரி அவர்களுக்கு எங்களோட புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையின் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவுக்கு இவ்வளவு தூரம் இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்ச எங்களோட உரத்த சிந்தனை பத்திரிகையாளர் ஐயா உதயம் ராம் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதற்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி பண்ண சென்னை மயிலாப்பூரை சார்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நம்ம புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையினுடைய 75வது யூனிட் ஓபன் இன்னைக்கு. ஆக்சுவலா நம்ம புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை நிறைய நற்செயல்கள் நம்ம செஞ்சுட்டே வரோம். நிறைய பேருக்கு நிறைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே வரோம். அதாவது கல்வி கட்டணம் கட்டுறது, தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு உணவுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் சுய தொழில் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறையவே முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. எங்களோட முந்தைய பதிவுகள்ல நிறைய நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம சுய தொழில் வச்சு கொடுத்துருக்கோம். அதே போல இன்னைக்கு நாம இங்க செஞ்சு கொடுக்கிற சுய தொழில் அப்படிங்கிறது நம்மளோட புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையினுடைய 75வது யூனிட். இதை நாங்க ரொம்ப சந்தோஷமா ஐயா டெல்லி கணேஷ் அவர்களை வச்சு ஓபன் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
அதே மாதிரி ஐயாவுக்கும் எங்களுக்கும் உரத்த சிந்தனை பத்திரிகைக்கும் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளைக்கும் ஒரு நட்பு இருக்குங்க. அதை நான் நிச்சயமா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை கண்ணகி நகர்ல வந்து இதே மாதிரி ஒரு நடமாடும் உணவு வண்டி ஒண்ணு ஐயா துவங்கி வச்சாங்க. அங்க இருக்கிற மகளிர் ஒரு 2-3 பேர் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தொழில் வேணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு, அவங்களோட டெய்லி உணவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம புரசை உதவும் கைகளை அவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க. இதே சிவசங்கரி அம்மா அவர்களோட உதவியால டெல்லி கணேஷ் ஐயா அவர்கள் தான் வந்து அந்த உணவு வண்டியை துவங்கி வச்சாங்க. இன்னைக்கு அவங்களோட தொழில் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. தினமும் 4000 ரூபாய் 5000 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா எங்களை தொடர்பு கொண்டு சொன்னாங்க, நான் டெய்லி 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், எங்க அக்கா தங்கச்சிங்க குடும்பமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் இப்போ வந்து எங்களோட இந்த யூனிட்டை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கும் ஐயா டெல்லி கணேஷ் அவர்களுக்கும் சிவசங்கரி அம்மா அவர்களுக்கும் உதயம் ராம் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஐயாவோட கையால ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து கஸ்டமர் கொடுக்க போறாங்க. அன்னைக்கும் ஐயா தான் கொடுத்தாங்க. ஐயா விற்பனையை தொடங்கி வச்சாங்க. இன்னைக்கு அவங்க சூப்பரா இருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா அண்ட் அவங்களோட கணவரும் தொடர்ந்து இந்த தொழிலை நல்லா செய்யணும், சிறப்பா செய்யணும். அவங்க கண்ணகி நகர்ல இருந்து எங்களை தொடர்பு கொண்டு சொன்ன மாதிரி ஐஸ்வர்யாவும் ஒரு நாள் கால் பண்ணி எங்க பிசினஸ் நல்லா போகுது, நாங்க நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லணும்னு நாங்க மனதார வாழ்த்துறோம். ஓகே அப்புறம் கூட ஓகே ஓகே வாங்க வாங்க ஓகே ஓகே வாங்க 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 நான் அவங்க தான் கொடுக்கணும். வேணா நீங்க வாங்க. இதுதான் உண்மையான சேல்ஸ். விற்பனை ஓகே கொஞ்சம் வரவங்க. பிளேட்டை நீங்க வாங்கிங்க. பணத்தை கொடுத்து உணவை வாங்கிக்கலாம். இட்லி, ஆஹா வடை, ஆஹா பொங்கல், ஆஹா பூரி, பிரசாதம் அதுவே எனக்கு போதும். அவங்க கிட்ட கொடுங்க. மேடம் நீங்க வந்து வாங்க வாங்க. அப்பா இங்க வாங்க. சார் கையில வாங்கிக்க. பாடி பாடி மைக் வயர் தாண்டிக்கமா. மைக் வயர் தாண்டிக்கமா. என்கிட்ட கொடுத்துருங்க சார், என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க வாங்குங்க. வாங்க ரெஸ்ட். மேல நீங்க வாங்க மேடம். எங்க பிஆர் வா. அப்படியே கொடுங்க. ஆமா அப்படியே பாருங்க. அப்படியே அப்படியே பாருங்க. அப்படியே அப்படியே சத்தமா சொல்லுங்க சார். எனக்கு பிடிச்ச ஐட்டம் இல்லை, தமிழகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் டெய்லி பிடிக்கிற ஐட்டம் இது. இல்லைன்னா பொங்கல் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. பொங்கல் வச்சா பக்கத்தில் ஒரு வடை இருக்கும், அந்த வடையும் இருக்கு. அது போக இட்லி, இட்லிக்கு ஒரு சட்னி, அது போக பூரி, பூரி மேல நடக்குது அந்த கிழங்கு. அதுக்கப்புறம் இனிப்பு வேணும்ல, அதுக்காக கேசரி இவ்வளவு தந்துருக்காங்க. அத பணம் வாங்கிட்டாங்க. இந்தாங்க பணம், சாப்பிடுங்க, நல்லா உடம்பு நல்லா இதை திருப்பாகணும். ஐயா நீ வாங்க, காத்துட்டு வாங்க. நீ வா, காத்துட்டு வாங்க. பணம் கட்டிட்டு வாங்க. பணம் கொடுத்தாங்க, அது பிரச்சனை இல்லை. பொருளாளர் பாலசுப்ரமணியம் அவர் பொருளாளர், இவர் அருளாளர். சாப்பிடுங்க, டெய்லி இப்படி சாப்பிடாதீங்க. சார் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த பொருள் வாங்குனது பர்ச்சேஸ் பண்ணது இவர் தான். நான் எந்த காரியம் நான் பண்ணல. ஒரு குங்கம் மஞ்சள் இருந்து பால் வாங்குறது, ஒரு டீ தூள்ல இருந்து இவர் தான் வாங்கினாரு. வந்து பார்த்தீங்கன்னா 71 வயசு. ஆனா எனக்கு 71 பையன்.
நான் மிரட்டுவேன் பயங்கரமா. வேண்டாம். மிரட்டினாலும் தலையாட்டிப்பாரு அவரு. சார் வாங்கிட்டு அது எந்த கடையில் வாங்கின லிஸ்ட் எல்லாம் நமக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவன் நம்பணுன்றதுக்கு கரெக்டாக அனுப்பிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓடி 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 அப்பா இன்னொரு பிளேட் எடுப்பா நான் வாங்குறேன். நம்ம நிறுவனம் ஒண்ணே கிடையாது சார். வெங்கடேஷ் வாங்குறாரு. கல்யாணங்கிட்ட மொய்யினது தான் உடம்புல ரோஜனோ ரோஜமான சோபனோ சுபமான கல்யாண உத்வா மாதா கல்யாணம் அது சம்பாவனை ரூபாய் வெங்கடேஷ் லட்சம் கட்டி வராங்க. லட்சம் கட்டி வராங்க. ஓகே தேங்க்யூ சார். போடுறவர் வெரி குட். நாங்க போட்டுறோம். சூப்பர் ஓகே காசு இல்லை பேசவே பண்ணுறது. அப்படியா? ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பையன் போறனால கொண்டு போனாலும் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே அவ்வளோதான். நான் வருவாங்கண்ணா, நான் வருவாங்க. சார் அங்கேயே வந்துடுங்க. அது ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ உட்காந்துருங்க. பக்கத்தில்